வணக்கம், வெல்கம் டு ஜேகே பிளாஸ்டிக் சர்ஜன் சேனல். இன்றைக்கி இன்னொரு முக்கியமான ப்ராப்ளத்தை பற்றி பேசலான்னு இருக்கோம். அதாவது சர்க்கரை வியாதினால் வர புண்கள், அதுக்கு என்ன காரணங்கள், அந்த புண்ணுக்கும் மற்ற புண்ணுகளுக்கு என்ன டிஃப்ரென்சஸ், வித்தியாசங்கள், அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ புண்ணு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்கின்னில் இருக்க டிஸ்கன்டினியூட்டி, அல்சர்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஸ்கின் நார்மலாக இருக்கும், அந்த ஸ்கின்னில் ஒரு டிஸ்கன்டினியூட்டி, ஒரு பிரேக் அப்படி ஆச்சுன்னா அது வந்து புண்ணு, அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அல்சர்ன்றது வந்து உடம்புல எந்த பாகத்தினாலும் ஏற்படலாம், அடிபடுறதுனால வரலாம். பட் இந்த சர்க்கரை வியாதினால் வர்ற புண்ணு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா அதுக்குன்னு சில பெக்குலியாரிட்டி இருக்குது. பெக்குலியாரிட்டி என்னென்னா, அந்த சர்க்கரை வியாதிக்கான புண்ணு தனியாக பெர்ஃபெக்டாக பார்க்கணும். இந்த சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு அந்த புண்ணுன்றது வந்து ஆறுறது வந்து ரொம்ப லேட் ஆகும். எப்படி ஃபார்ம் ஆகுது முதல்ல சர்க்கரை வியாதி புண்ணு? யூஸ்வலாக வந்து சர்க்கரை வியாதியில் இருக்கவங்களுக்கு வந்து காலுக்கு போகிற ரத்த ஓட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். காலுக்கு போகிற நரம்புகள்லாம் அது டேமேஜ் பண்ணுறதுனால டயபெட்டிக் நியூரோபதின்னு இருக்குது. நரம்பு பாதிக்கிறதுனால காலுக்கு போகிற அந்த சென்சேஷன் சொர்ண தெரியாது. ப்ளஸ் அவங்களுக்கான ரத்த ஓட்டமும் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் அவங்க நடக்கும்போது அந்த சொர்ண தெரியாது இருக்கிறதுனால ஈஸியாக கல்லில் குத்துனா கூட சின்ன புண்ணாயிருது. அந்த புண்ணு ஆகும்போது அவங்களுக்கு அந்த சென்சேஷன் பெயினே இருக்காது. பார்த்திங்கன்னா சில பேர் நடந்து போய்கிட்டே இருப்பாங்க, கல் குத்திரும், ஆனால் பிளட் வந்துக்கிட்டே இருக்கும், அது தெரியாமல் நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த சென்சேஷன் இல்லை, தொடுற சொர்ணே இல்லை, அதனால் குத்துனதே தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி சென்சேஷன் இருக்காமல் இருக்கிறதுனால அந்த புண்ணு ஆனதுக்கப்புறம் கூட அவங்க உடனே வந்து டாக்டரை பார்க்குறது இல்லை. அந்த புண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி உள்ள சீல் வச்சு உள்ள வரைக்கும் போகிற வரைக்கும் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் அப்படி விடுறதுனால அது பெருசு புண்ணாயிருது ஒன்று. இன்னொன்று அவங்க வந்து நேட்டிவ் ட்ரீட்மெண்ட், அதாவது அவங்களுக்கு கை வைத்தியம் சொல்கிறோம் இல்லையா, இப்போ புண்ணாயிடுச்சு உடனே டாக்டர் போய் காமிக்கிறது இல்லை. கொஞ்ச நாள் மஞ்சள் போடுவாங்க, அவங்களே ஆன்டிசெப்டிக் லோஷன் ஏதாவது போடுவாங்க. அந்த ஆன்டிசெப்டிக் லோஷன் போடுறதும் ப்ராப்பராக பண்ணணும், செப்டிக் ஆகாமல் இருக்க மாதிரி பண்ணணும். அது இல்லாமல் அவங்க கை வைத்தியமே பண்ணி மஞ்சளை போட்டு பூசிட்டு அப்படியே விட்டுருவாங்க. நல்ல தண்ணி இல்லாமல் கொஞ்சம் இன்ஃபெக்டிவ் வாட்டர் அந்த மாதிரி தண்ணியில் வந்து கிருமியெல்லாம் இருக்க மாதிரி அந்த தண்ணிக்குள்ளே காலை வச்சுட்டாங்களா, அதில் இருக்க கிருமி உள்ளே போய் அந்த புண்ணு பெருசாகிடுது. அது ஒரு காரணம். இன்னொன்று அவங்களுக்கு சுகரோட லெவல், நார்மலாக வந்து சுகரோட லெவல் வந்து வெறும் வயதில் 100லேருந்து 110, சாப்பிட்டதுக்கப்புறம் 140. இந்த சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் 250, 300 சில பேர் பார்த்தீங்கன்னா புண்ணோட வருவாங்க, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் 500, 600 வச்சுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு சுகரோட லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி சின்ன புண்ணாக இருந்தால் கூட ஆறாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி போயிடுது. இது ரெண்டாவது காரணம். மூணாவது வந்து இந்த சுகர் எப்போ வரும்? யூஸ்வலாக வந்து வயசானவங்களுக்கு 50 வயசு 60 வயசுக்காரங்க ரொம்ப பிரச்சனை பண்ணுது. ஸோ வயசாகும்போது அவங்களுக்கு வந்து அந்த எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால ஹீலிங் பொட்டன்ஷியலாக குறைஞ்சி போயிடும். இப்போ ஒரு 10 வயசு குழந்தைக்கு ஒரு புண்ணு வருது, அதே புண்ணு வந்து 50 வயசு 50 வயசு 60 வயசில் வருது அப்படின்னா 10 வயசுக்கு வர குழந்தை புண்ணு வந்து ஒரு வாரம் 10 நாள் ஆறிடும். அவங்களுக்கு ஹீலிங் பொட்டன்ஷியல் அதிகம். பட் ஆனால் இதே இந்த சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து ஏஜ் ஆகிறதுனால அவங்களுக்கு ஹீலிங் பொட்டன்ஷியல் கம்மி, ஆறுறதுக்கு லேட் ஆகுது. ஸோ இது ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ இந்த 3 காரணங்களால் இந்த சர்க்கரைனால் வர்ற புண்கள் வந்து ரொம்ப பெரிய பாதிப்பை யூஸ் பண்ணுது. ஸோ இது எங்கெங்கெல்லாம் காமனாக வந்து உங்களுக்கு வந்து கால் பாதம் தான் சர்க்கரை வியாதி வந்து புண்ணு வர்றது. கால் பாதங்கள், எஸ்பெஷலி வந்து விரல் நுனிகளில் பார்த்தீங்கன்னா, விரல் நுனிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக கேலோசிட்டின்னு சொல்லுவோம். கேலோசிட்டின்னு என்னன்னா தோல் அப்படியே தடிச்சு போயிடும். அந்த தோல் தடிச்சு போனதை வந்து அவங்க வந்து ஆரம்பத்திலே பார்த்து அதுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா சரியாக போயிடும். அதை கண்டுக்கிறதே இல்லை. அந்த தோல் தடிச்சு போய் அதில் நாளடைவில் ஆணி மாதிரி ஆயிரும், அப்புறம் அது செப்டிக் ஆகி வந்துடும். ஸோ அந்த கால் பாதத்தோட விரல் நுனிகள் தான் ரொம்ப காமன். அது இல்லாமல் பாதத்தில் எந்த இடத்துலனாலும் வரலாம். எஸ்பெஷலி நம்ம நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கால் பாதத்தில் ப்ரெஷர் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு இடத்துல அதிக ப்ரெஷர் இருக்குது, ஒரு இடத்துல கம்மி ப்ரெஷர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கால் நடக்கும்போது ஒரு இடத்துல ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த போன் ஸ்டேட்டஸே அப்படி இருக்குது. ஸோ அந்த போன் எந்த இடத்துல அதிகமாக அழுத்துதோ அந்த இடத்துல வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கனால ஈஸியாக புண்ணாயிடும். ஸோ விரல் நுனிகளில் வரலாம், பாதத்தில் மிட் பாயிண்டில் வரலாம், குதிங்காலில் கூட வரலாம். இந்த 3 இடங்கள் தான் அந்த புண்ணு வர்றது காமன் பிளேசஸ். இது தவிர கால் மற்ற இடங்களில் வரலாம், இல்லை உடம்புல எங்கேனாலும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் செபேசிஸ்ட்னு சொல்லுவோம், அதாவது அங்கங்கே சூட்டு கட்டி மாதிரி வரும், அது இன்ஃபெக்ட் ஆகி சுகர்னால் புண்ணாகலாம். பட் இந்த மாதிரி மற்ற இடங்களில் வரதான் கொஞ்சம் சீக்கிரமே ஆறிடும். பட் ஆனால் அந்த கால் பாதத்தில் இருக்க புண்ணு வந்து சீக்கிரமாக ஆறுறதில்லை, ரொம்ப லேட் ஆகுது. ஸோ இதெல்லாம் காமனாக இருக்க ஏரியாக்கள். சரி, இப்போ இந்த புண்ணுக்கு மற்ற புண்ணுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், என்ன வித்தியாசம்? இப்போ அடிபடுறதுனால ஒரு புண்ணு வருது, சர்க்கரைனால ஒரு புண்ணு வருது. என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த அடிபடுறதுனால வர புண்ணு வந்து மேலோட்டமாக இருக்கும், மோஸ்ட் ஆஃப் த டைம் ஈஸியாக ஹீல் ஆகிடும். இந்த சர்க்கரை வியாதினால் வர புண்ணு என்னென்னா மேலே ஸ்கின் போகிறது இல்லாமல் உள்ளே இன்ஃபெக்ட் ஆகி உள்ள மசில்ஸ் வரைக்கும் போயிடும், சில சமயம் டீப்பாக இருக்கும்.
ஸோ அதனால் அந்த கெட்டுப்போன மசில்ஸ் எல்லாம் நம்ம ஒன்று மருந்துல ரிமூவ் பண்ணணும், சர்ஜரி பண்ணணும். அந்த மாதிரி சர்ஜரி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த புண்ணே ஆற ஆரம்பிக்கும். பட் சப்போஸ் அடிபடுறதுனால வர புண்ணு அந்தளவுக்கு டீப்பாக இருக்காது, சீக்கிரமே ஆறும். இதுதான் அதுக்கான டிஃப்ரென்சஸ். ஸோ ஏன் இந்த புண்ணு சீக்கிரம் ஆற மாட்டுது, என்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல ஒரு டாக்டரை இப்போ அடிபடு சுகர் பேஷண்ட் எல்லாருமே ஒரு சின்ன புண்ணை ஆரம்பிக்கும் போதே உடனே வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவசரத்துக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்க மருந்து எல்லாம் போடலாம். அடிபட்ட உடனே எமர்ஜென்சி பக்கத்தில் டாக்டர் கிடைக்கல, இல்லை ஹாஸ்பிட்டல் போக முடியலன்னா நீங்கள் லோக்கல் மருந்து போடலாம். பட் அடுத்த நாளே போய் ஒரு ஆன்டி இன்ஃபெக்டிவ், ஒரு செப்டிக் இன்ஜெக்ஷன், டிடி இன்ஜெக்ஷனோ ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷனோ போட்டு லோக்கலில் இருக்க டாக்டர்கிட்ட காமிச்சிறது நல்லது, நம்பர் 1. அதுக்கப்புறம் நம்பர் 2 வந்து சுகர் லெவலை கண்ட்ரோல் ஆச்சு. எப்போயுமே சுகர் லெவல் ஃபாஸ்டிங் எவ்வளோ, போஸ்ட் பாரல் எவ்வளோ இருக்குது, HbA1cன்னு சொல்லி 3 மாத ஆவரேஜ் இருக்குது, அது வந்து 5லேருந்து 6க்குள்ளே இருக்கணும். இந்த 3 டெஸ்ட்டுகளும் பண்ணி அதெல்லாம் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். சுகர் கண்ட்ரோலாக வச்சுட்டோன்னா புண்ணு கொஞ்சம் சீக்கிரம் ஆறாது. பெருசே சர்க்கரை வியாதியால் புண்ணுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்குன்னு நிறைய அதே ஒரு பெரிய டாபிக். இப்போ அந்த புண்ணு வந்து மேலோட்டமாக சின்னதாக தான் இருக்குது அப்படின்னா நம்ம டெய்லி மருந்து வச்சு க்ளீன் பண்ணலாம். அதுக்குன்னு க்ளீனிங் சொல்யூஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பீட்டாடின், டெட்டால், அந்த மாதிரிலாம் சொல்யூஷன்ஸ் இருக்குது. அந்த சொல்யூஷன்ஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அது புண்ணு ஆறுறதுக்கான ஆயின்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ சப்போஸ் சீல் படிக்கிற மாதிரி இருந்தால் ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது, பீட்டாடின் ஆயின்மெண்ட். அந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட் போட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், புண்ணு ஆறுற வரைக்கும் ட்ரெஸ்ஸிங். இப்போது சில பேர் கேட்பாங்க, புண்ணு ஓப்பனாக விடுறது நல்லதா, க்ளோஸ் பண்ணுறது நல்லதா அப்படின்னு. ரொம்ப முக்கியமான கேள்வி. சுகர் பேஷண்ட் புண்ணு ஓப்பனாக விடணுமா, மருந்து கட்டணுமா டாக்டர்? என்னை கேட்டால் நம்ம வந்து புண்ணை வந்து மருந்து கட்டி க்ளோஸ் பண்ணி வைக்கிறது தான் பெட்டர். ஓப்பனாக விடலாம், எஸ். சில புண்ணுங்கள் வந்து இன்ஃபெக்ஷனே இல்லை, ரொம்ப ட்ரையாக இருக்குது, அந்த மாதிரி புண்ணுங்களை நீங்கள் ஓப்பனாக விடலாம். பட் என்ன ரிஸ்க்கு அப்படின்னா, நம்ம வீட்டில் போகிறோம், காலையில் ஏதாவது இடிச்சிருது, இல்லை அதுலேருந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இன்ஃபெக்ஷன் ஏதாவது வருது. ஸோ ஓப்பனாக விடுற புண்ணு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி சின்ன புண்ணு வந்து இன்னும் பெருசாக வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிற நேரத்தில் க்ளோஸ் பண்ணி வைக்கிறது பெட்டர். ஆல்வேஸ் க்ளோஸ் பண்ணுறதுல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் நம்ம நடக்கலாம், தண்ணினி பட்டால் கூட உள்ளே போகாது, இன்ஃபெக்ஷன் எதுவும் உள்ளே போகாது. ரெகுலராக நம்ம மருந்து கட்டி ட்ரெஸ்ஸிங் பண்ணி அந்த மருந்து போய் வேலை செய்யும். ஓப்பனாக நம்ம மருந்து வைக்கிறதுக்கும் க்ளோஸாக மருந்து வைக்க டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது தொடர்ந்து மருந்து வேலை செய்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் ஆறும். இது வந்து மருந்து கட்டி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. சில சமயம் என்ன ஆகுனா, மேலே புண்ணு நல்லா சின்னதாக தான் இருக்கும், பட் ஆனால் டீப்பாக வந்து உள்ள மசில்ஸு போன் வரைக்கும் கூட பரவிடும். அந்த மாதிரி டீப்பாக புண்ணாயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, ஒரு பேர் செல்லுலைட்டிஸ். செல்லுலைட்டிஸ்ன்றது எல்லாம் காமனாக கேள்விப்பட்டிருப்பீங்க. மேலே இருக்க புண்ணு வந்து ஸ்ப்ரெட் ஆகி கீழே அந்த கால் பாதம் இல்லாமல் கால் விரல் நுனியெல்லாம் இல்லாமல் மேலே ஆங்கிள் ஜாயிண்ட் வரைக்கும் மேலே போகும். அந்த மாதிரி பரவுறதுக்கு பேர் செல்லுலைட்டிஸ். அந்த செல்லுலைட்டிஸ்னா எதனால் வருது அப்படின்னா, மேலே இருக்க புண்ணுக்குள்ளே இன்ஃபெக்ஷன் உள்ளே போய் பாக்டீரியல் கிருமினால் செல்லுலைட்டிஸ் வருது. அந்த செல்லுலைட்டிஸ் அளவுக்கு வந்துருச்சுன்னா நம்ம ஓபிஆர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அது சரியாகாது. நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும். அட்மிட் பண்ணி ஐவி ஆன்டிபயோட்டிக்னு சொல்லுவோம். அதாவது நரம்புல இன்ஜெக்ஷன் போட்டு ஐவி ஆன்டிபயோட்டிக் போட்டு அந்த இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணி மேலோட்டமாக ட்ரெஸ்ஸிங் பண்ணால் ஆறும். இது 2வது டைப். 3வது டைப்பு, இந்த செல்லைட்டிஸ் வந்துருச்சு, நீங்கள் அதையும் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டீங்க, ரொம்ப நாள் விட்டுட்டீங்கன்னா செல்லைட்டிஸ் மேலே இருக்கிறது பரவி உள்ள போன் வரைக்கும் போயிடுச்சுன்னா அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஐவி ஆன்டிபயோட்டிக்லேயும் சரியாகாது, ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஆப்ரேஷன்னா பயப்பட வேண்டியதில்லை, சர்ஜரி பண்ணி அந்த கெட்டு போன சதைகள்லாம் எல்லாம் எடுத்துட்டு மேலோட்டமாக இருந்தால் அதே மாதிரி தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணி மருந்து கட்டி ஆற்றிடலாம். 4வது ஸ்டேஜ் வந்து போனுக்கு உள்ளே பரவி அது போனை நம்ம ஆப்ரேஷன் பண்ணியும் சரி பண்ண முடியாத ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா ஆம்புடேஷன் இருக்கணும். ஆம்புடேஷன்னா என்ன அர்த்தம்? இப்போ விரல் மட்டும் பதிச்சிருக்கு, விரலை கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ நீங்கள் லேட்டாக ஆக ஆக இதோட காம்ப்ளிகேஷன்லாம் ஆக ஆக நம்ம காப்பாற்ற வேண்டிய ஒரு விரலோ ஒரு காலோ ஆம்புடேஷனில் போய் முடிஞ்சிடும். பட் இது என்ன காரணம்? ஆரம்பத்துலேயே வந்து காமிக்காதது, சுகரை கண்ட்ரோலாக வைக்காதது, கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணாது. ஸோ இப்போ இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, காமனாக மக்களுக்கு இருக்கிற யார்கிட்ட போய் நீங்கள் டாக்டர்கிட்ட காமிக்கலாம்? சர்க்கரை வியாதினால வர புண்ணு எல்லோரும் பார்க்குறாங்க, எம்பிபிஎஸ் டாக்டர் பார்க்குறாங்க, ஆயுர்வேத மற்ற நேச்சுரோபதி அந்த மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, எம்எஸ் ஜென்ரல் சர்ஜன் படித்த டாக்டர் பார்க்குறாங்க, ஆர்த்தோபெடிக் டாக்டர் பார்க்குறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஃபுட்டுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட், அவங்க பேர் போடியாட்ரிஸ்ட், ஃபுட்டுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, அவங்களும் அந்த இதை பார்க்குறாங்க. அவங்க ஃபெல்லோஷிப் மாதிரி முடிச்சுட்டு அவங்களும் பார்க்குறாங்க. இது தவிர எல்லாத்துக்கும் மேலே பிளாஸ்டிக் சர்ஜன் அவங்க பார்க்குறாங்க. ஸோ எல்லா டாக்டரும் பார்க்குறாங்க. ஏன்னா கன்ஃபியூஷனாக இருக்கிற டாக்டர் யார்கிட்ட பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா, ஸோ ஒரு புண்ணு ஆறாத புண்ணு அப்படின்னு ஒன்று வந்துருச்சுன்னா நீங்கள் போய் பார்க்க வேண்டிய டாக்டர் வந்து பிளாஸ்டிக் சர்ஜன்.
நீங்கள் ஆரம்பத்தில் பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட காமிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைல்டாக இருக்க புண்ணு ஆறிடும், ஒரு வாரம் 10 நாள் ஆறுற மாதிரி புண்ணு இருந்தால் நீங்கள் எல்லா டாக்டரையும் காமிக்க, ஒன்றும் ப்ராப்ளம். பட் நாள்பட்ட புண்ணு, எனக்கு 3 வாரம் ஆயிடுச்சு டாக்டர், ஆறவே இல்லை, இல்லை 3 மாதம் ஆச்சு ஆறவே இல்லை, நீங்கள் பார்க்க வேண்டிய டாக்டர் வந்து பிளாஸ்டிக் சர்ஜன். பிளாஸ்டிக் சர்ஜன் என்ன அப்படின்னா, அவங்க வந்து இந்த வூண்ட் கேர்லேயே அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட். அட்வான்ஸ்மெண்ட் என்ன, புண்ணு ஆறலையா, அந்த புண்ணை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்கின் கிராஃப்டிங் பண்ணிடுவாங்க. நிறைய நாள் இந்த மாதிரி நான்லாம் பார்த்துருக்கேன். ஒரு புண்ணு 1 வருஷம் 2 வருஷம் அப்படியே ட்ரெஸ்ஸிங் பண்ணி ஆறாமல் அப்படியே வச்சுட்டு பெரிய பிரச்சனையில் போய் லேண்ட் அப் ஆயிடுறாங்க. ஸோ அந்தளவு பண்ணக்கூடாது. எனி வூண்ட் விச் இஸ் நாட் ஹீலிங் பை 3 வீக்ஸ், 3 வாரம் எனக்கு ஆறலை அப்படின்னா நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டை போயிடணும். பிளாஸ்டிக் சர்ஜன் பார்த்துட்டிங்கன்னா, பிளாஸ்டிக் சர்ஜன் அவங்க பார்த்துட்டு இதே மாதிரி தான் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 என்ன ஸ்டேஜில் இருக்குது பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. மருந்து மாத்திரை இப்போ நிறைய ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது. அது இன்னும் என்ன ஆயின்மெண்ட் போடுவோம், ஆயின்மெண்ட் போடுறது வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக இந்த புண்ணுக்கு இது போடணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லவே முடியாது. அந்த வூண்டை வந்து அனலைஸ் பண்ணணும். அதுக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜன் அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த வூண்டு எதனால் ஆறலை, அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ புண்ணு இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட் கொடுப்பாங்க. இல்லை இன்ஃபெக்ஷன் இல்லை, க்ளீனாக நல்லா ட்ரையாக இருக்குன்னா புண்ணு ஸ்கின் வளர்கிறதுக்கான ஆயின்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ள சதை வளர்கிறதுக்கான ஆயின்மெண்ட் இருக்குது. இந்த ஆயின்மெண்ட்லேயே ஆறாவது புண்ணுக்கு ஸ்கின் கிராஃப்டிங் இருக்குது. ஸ்கின் கிராஃப்டிங்னா வேறு இடத்துலேருந்து தொடையிலேருந்து தோல் எடுத்து வைப்போம். ஸோ ஸ்கின் கிராஃப்டிங் இல்லாமல் ஃப்ளாப் சர்ஜரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரொம்ப டிலே பண்ணிட்டீங்க, ரொம்ப டீப் ஆயிடுச்சு, ஒரு குழி மாதிரி ஆயிடுச்சு, அந்த புண்ணு 4-5 சென்டிமீட்டர் ஃபுட்டில் குழி மாதிரி ஆயிருக்கு அப்படின்னா அந்த சதையே கட் பண்ணி எடுத்துகிட்டு வேறு இடத்துலேருந்து ஃப்ளாப் சர்ஜரின்னு சொல்லி சதையே கொண்டு வந்து வைப்போம். இந்த சர்ஜரி எல்லாம் யார் ஸ்பெஷலிஸ்ட்னா பிளாஸ்டிக் சர்ஜன். அதுதான் அந்த பிளாஸ்டிக் சர்ஜனை போய் பார்த்தீங்கன்னா தான் அல்டிமேட்டாக நிற்கும். நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பத்திலே காமிக்காமல் ரொம்ப சிவியரான ஒரு செல்லுலைட்டிஸ் வந்து ஆஸ்டியோமைலைட்டிஸ்னு சொல்லுவோம். ஆஸ்டியோமைலைட்டிஸ் என்ன, அந்த செல்லுலைட்டிஸ் வர மைக்ரோ ஆர்கானிசம் பாக்டீரியா எலும்பு வரைக்கும் போய் எலும்பே அரிச்சிடும். அப்போ தான் நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. டாக்டர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு எலும்பு அரிச்சிருச்சு காலம், என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க, அதான் அப்படி தான். எலும்பு ஒரு காலம் எந்த ஆர்கன், ஃபார் எக்ஸாம்பிள் கை இல்லை ஃபுட்டு கால், எல்லாத்துக்கும் எது சப்போர்ட்டு, எலும்பு, போன் சப்போர்ட் இருந்தால் தான் உங்களால் நல்லா நடக்க முடியும். ஸோ ஒன்ஸ் அந்த போனே அரிச்சிருச்சு, எலும்பே அரிச்சு ஆஸ்டியோமைலைட்டிஸ் வந்துருச்சுன்னா அந்த ஃபுட்டையோ அந்த டோவையோ காப்பாற்ற முடியாது. சப்போஸ் உங்களுக்கு ஒரு டோ மட்டும்னா ஒரு விரல் மட்டும் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அந்த எலும்புக்கான ஒரு விரலை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம நல்லா நடக்கலாம். பட் அந்த எலும்பு டோவில் இருந்து பரவி ஆங்கிள் ஜாயிண்ட் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா அப்புறம் கால் தான் எடுக்க வேண்டியது இருக்கும். ஆம்புடேஷன் ஆஃப் லெக்கு. சும்மா அந்த ஆம்புடேஷன் அளவுக்கு போகக்கூடாது. நம்ம அதுக்கான முன்னேற்பாடுகள் இருந்தோன்னா அந்த அளவுக்கு போகக்கூடாது. இந்த வீடியோ பார்த்துட்டு அட்லீஸ்ட் யாரும் ஆம்புடேஷன் லெவல் போகாமல் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே டாக்டர்கிட்ட வந்து பார்த்தாங்களே, அதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம இப்போ வந்து சர்க்கரை வியாதி எப்படி வருது, அதுக்கு அந்த மற்ற ஒன்றுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, என்ன ட்ரீட்மெண்ட் ஒரு சுருக்கமாக சொல்லிட்டேன். உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்ம வெப்சைட்டுக்கு வந்து பாருங்கள், இல்லை விசிட் வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.